தாவேகா தலைவர் விஜய் வந்து சிபிஐ விசாரணைக்கு ஆஜராயிருக்காரு. சிங்கம் வாயில் தானாக மாட்டிக்கொண்ட ஒரு கதை சொல்லுவார்கள். அது போன்று ஏற்கனவே தமிழ்நாடு அரசு சிறப்பாக விசாரித்துக் கொண்டிருந்தது. இந்த விசாரணையில் மிரட்டல் வரப்போவதில்லை, நியாயமான விசாரணை நடந்திருக்கும். ஆனால் சிபிஐ விசாரணை என்ற பெயரில் பாஜக தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டு அனைவரையும் துன்புறுத்தி இப்பொழுது தாவேகாவின் தலைவரையும் சென்னையிலிருந்து டெல்லி அழைத்திருக்கிறார்கள். இது ஒரு அரசியல் ஒப்பந்தத்திற்கான முயற்சியை அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் ஒருபோதும் பாஜகவுடைய முயற்சி வெற்றி பெறாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எல்லோரையும் அச்சுறுத்த வேண்டும். தன்னுடைய அரசியல் ஒப்பந்தத்திற்கு வந்தால் பொலிட்டிக்கல் அக்ரிமெண்ட் எல்லாமே காணாம போய்விடும். எதை வேண்டுமானால் திரும்ப பெறுவார்கள். ஒத்து வரவில்லை என்றால் என்னென்ன தொந்தரவு கொடுக்க முடியுமோ, பிரச்சனை ஏற்படுத்த முடியுமோ அனைத்தும் ஏற்படுத்துவார்கள். அவர்களுக்கு சாதகமாக வரவில்லை என்றால் அனைத்தையும் சிதைப்பார்கள். இதுதான் கடந்த கால வரலாறு.